இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினட்ல சிறப்பு திரைப்படம் சபாநாயகர் அப்பாவு அவர்கள். நேர்களை நாம் இன்னைக்கு பார்க்க போற திரைப்படம் அரசு கலைக்கூடம் பெருமையுடன் வழங்கும் பிடி சார் 2.0. பேரவை நாயகனா இருந்தா கூட நானும் ஒரு மக்கள் பிரதிநிதி தானேன்னு மக்களோட மக்களா சுத்தி ஒரு நாயகனை மையப்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்காரு இயக்குனர் நெல்லிநேசன். தான் ஒரு முன்னாள் ஆசிரியர் என்பதை எடுத்துக்காட்டுற விதமா மாணவர்கள் மனசறிஞ்சு வசனம் பேசுறாரு. சிஎம்ஏ எல்லாம் கொடுத்துட்டு புறப்பட்டாச்சு, நீங்களும் கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறது எனக்கு மனதில் தெரியுது. நான் ஆசிரியராக ஒரு 15 ஆண்டு காலம் பணியாற்றிய காரணத்தினால் மாணவர்களுடைய எண்ண ஓட்டங்கள் எனக்கு தெரியும். ஆகவே அந்த அடிப்படையில் நானும் எதுவும் பேசாமல் போனா வந்தார் ஒன்னும் பேசுறேன்னு சொல்லக்கூடாது, வந்தாரு 4 வார்த்தை பேசாமலே போயிட்டாருன்னு நீங்க சொல்லக்கூடாது. அதுக்காக நம்ம பேச வேண்டும். அரசு திட்டங்களையும் அப்படியே இடையிடையே சாதனைகளையும் சொல்ற காட்சி யோசிக்க வச்சிருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவை கொண்டு வந்து பிள்ளைகளை படிக்க வைத்தார். மறைந்த தலைவர் கலைஞர் பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்பதற்காக 8 படி திருமணத்துக்கு 6000 தாரே, 10 படி 10,000 தாரேன், 12 படி 25,000 ரூபாய் திருமணத்துக்கு தருகிறேன், பட்டப்படி என்று படி 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 என்று சொல்லி பெண்களை படிப்பதற்கும் ஒரு முயற்சியை செய்தார். முதல் பட்டதாரிகள் இலவசமாக படிக்கலாம் என்ற, கட்டணம் இல்லாமல் படிக்கலாம் என்ற வாய்ப்பை தந்தார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் புதுமை பெண் திட்டம் 12 படித்து முடித்து பட்டம் படிக்க சென்றால் 3 ஆண்டு 4 ஆண்டு 5 ஆண்டு எத்தனை ஆண்டுகள் அந்த பட்டப்படிப்பு இருந்தாலும் அத்தனையும் படித்து முடிக்கும் வரை மாதம் 1000 ரூபாய் தருகின்ற நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களை உங்கள் சார்பாக நன்றி நன்றி என்று நான் அன்போடு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பள்ளிக்கு போகும் பேரவை நாயகன் இளமை கல நினைவுகளோட சதுரகம் ஆடி ஐக்கியமாவதா ஒரு காட்சி இருக்குது. என்னதான் முன்னாள் ஆசிரியரா இருந்தாலும் இப்போ சபைக்கு தலைமை நாயகனா இருக்கிறதால அரசியல் டயலாக்கும் தூக்கலாவே வச்சிருக்காங்க. நம்ம காவல்துறை கூப்பிட்டா விசாரணைக்கு போவேன், கோர்ட்டுக்கு போனா சட்டப்படி போய் கோர்ட்ல போய் நின்று என் சார்பான நியாயத்தை சட்டப்படி நான் எடுத்தேன். மேல ஒன்றும் அர்த்தம் இல்லையா. இது நம்ம நாடு, நம்ம சட்டம், நம்ம மக்கள், ஜனநாயகம். அப்பாவுக்கும் ஒண்ணுதான், உங்களுக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் சமமானதுதான் சட்டம். அதனால நான் அதை மதிக்கிறேன், சட்டப்படி நடந்து கொள்வேன். நன்றி, வணக்கம். மொத்தத்துல பிடி சார் 2.0 ரசிக்கலாம். அந்த கண் படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரிலீஸும் ஆயாச்சு. பிரசாந்த் அவர்களினுடைய நடிப்புல தியாகராஜன் அவர்களினுடைய டைரக்ஷன் ஸ்கிரீன் பிளேல இந்த படம் தயாராகி வெளியும் வந்தாச்சு. ஆமா, சாதா பிரசாந்த் இல்ல, டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுடைய படம். ஹலிதா ஷமீம் அவர்களுடைய டைரக்ஷன்ல மின்மினி படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் யாரு அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அவர்களினுடைய பொண்ணு கத்திஜா தான் இந்த படத்துக்கு மியூசிக்கும் பண்ணிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, அதுல நடிச்சிருக்கவங்க எல்லாத்தோட ஏஜ் ரியலா இருக்கணும் அப்படிங்கறக்காக 8 வருஷமா இந்த படத்தை எடுத்திருக்காங்க. நம்மளுடைய மற்ற தமிழ் படங்கள்ல மாதிரி இப்ப பெடல போய் சுத்தினோம்னா டக்குன்னு ஏஜ் ஆகிற மாதிரி காட்டுவாங்கல்ல. ஹீரோ சின்ன வயசா இருப்பாரு, சின்ன வயசுல வேற ஒரு பையனை காட்டுவாங்க, பெரிய வயசானவன ஹீரோ வந்துருவாரு. அந்த இடப்பட்ட கேப்ல என்ன பண்றதுன்னு காமிக்காம ஒரு டிரான்சிஷன் போட்டு காட்டுவாங்க. ஆனா இந்த படத்துல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ரியலிஸ்டிக்கா ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த படங்களை தாண்டி இன்னைக்கு வேலராமமூர்த்தி அவர்களினுடைய வீராயி மக்கள் மற்றும் பார்க் போன்ற மற்ற சில படங்களும் ரிலீஸ் ஆயிருக்கு. டிமாண்டி காலனி 2 அந்த படத்துடைய பிரஸ் மீட் நடந்திருக்கு. இதுல அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரும் பேசியிருக்காங்க. ஒரு படம் வெளியில ரீச் ஆகிறதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் ஒன்று தேவை. அதுக்கப்புறம் பாபி சார் வந்ததுக்கு அப்புறம் இப்போ த்ரூ அவுட் த வேர்ல்டு இந்த படம் எல்லாருக்கும் பயங்கரமா தெரியும். ஓகேயா? அப்புறம் மனோஜ் சார் அவரு, அப்புறம் இவங்க அர்ச்சனா, நீங்க தான் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடணும். படத்தினுடைய ஹீரோயின் பிரியா பவானி சங்கர் அவர்களும் இந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா டிமாண்டி காலனி 1 அப்படிங்கிறது ஒரு ஹிட் கொடுத்த படம், அதனால 2 பண்ணும்போது என்னென்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு? எனக்கு களத்தில் சந்திப்போம்ல நான் சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன்.
இந்த முறை அதில் வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு மாதிரி ஃபன்னான ஒரு படம். இது கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானர். ஆனால் அவர் வந்து அதே சில்ட், சர்காஸ்டிக், ஹாப்பி பர்சன். உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட நிறைய பேசியிருப்பாரு, என்னை விட உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும் அவரை பத்தி. படத்துல அருண் பாண்டியன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. அவங்களும் இந்த படத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்து பேசியிருக்காரு. ஒரு கோஸ்ட் ஃபில்ம், ஒரு ஹாரர் ஃபில்ம்னா யாராவது சாமியார் வருவாங்க, இல்லைன்னா ஒரு எங்கேதோ மந்திரவாதி பிடிச்சிட்டு வருவாங்க, அப்படித்தான் எல்லாம் இருக்கும். பட் இது அதை எல்லாத்தையும் தாண்டி இந்த ப்ரெசன்டேஷன், அந்த இதில் பண்ண செலவு, டெக்னிக்கல் செலவு, இதெல்லாம் பெரிய கிராண்டியரா இருக்கும். மீண்டும் மாணவனா மாறி இருக்கேன்னு சொல்றாரு நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள். ஏன் 96 படம் மாதிரி ஏதாவது படம் பண்ண போறாரா? சீனு ராமசாமி அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, கவிதையை வந்து திருப்பி வந்து நீ வந்து எடுத்து படிச்சாதான் நீ வந்து நல்லா வருவ, அதுல வந்து உனக்கு வாழ்க்கை தத்துவம் நிறைய கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு. அப்படி என் வாழ்க்கையில் வந்து நிறைய ஆசான்கள் வந்து மிக முக்கியமானது வந்து திரு சீனு ராமசாமி. அந்த ஆசான் வந்து எனக்கு முதல்ல வாய்ப்பு கொடுத்து என்னை ஒரு ஹீரோவாக்கினதாக இருக்கட்டும், இன்றைக்கி என்னை மறுபடியும் இந்த கவிதை தொகுப்பு வெளியீட்டுக்கு என்னை கூப்பிட்டு வந்து செய்து கவிதை படுறா, அதில் நிறைய பர்ஸ்பெக்டிவ் இருக்குது, வாழ்க்கை புரியும் அப்படின்னு என்னை திரும்பவும் மாணவன் ஆக்கியிருக்காரு. அதுக்கு ரொம்ப நன்றி சார். பாரிஸ்ல விறுவிறுப்பா நடந்துட்டு இருக்க ஒலிம்பிக் போட்டியில இந்தியா ஒரு வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்காங்க. ஈட்டி எறிதல்ல நீரஜ் சோப்ரா அவர்கள் தான் வெள்ளி பதக்கத்தை வாங்கியிருக்காரு. தங்க பதக்கத்தை பாகிஸ்தான் வீரர் தான் வென்றும் இருக்காரு. நீரஜ் சோப்ரா வந்து இந்த ஒலிம்பிக்ல பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே எல்லாத்துக்குமே அவர் தங்கம் வென்றுவாரு அப்படின்னு அவர் மேல ஒரு பெரிய நம்பிக்கையும் வச்சிருந்தாங்க. அதற்கு ஏத்த மாதிரி இந்தியாவுக்கு ஒரு வெள்ளி பதக்கத்தையும் வாங்கி கொடுத்துட்டாரு. पुश जो करना चाहता हूँ वो नहीं कर पाया, उसका थोड़ा सा हो रहा, वही डिसीजन लेंगे सर टीम के साथ, लेकिन कंपटीशन जो था वो. இன்னைக்கு நம்மளுடைய கிச்சன் கேபினெட்ல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 மணிக்கு நம்மளோட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில கிச்சன் கேபினெட் நிகழ்ச்சியை மறக்காம பாருங்க. மீண்டும் திங்கள் என்று சந்திக்கிறோம். பாய்.